60 ஆண்டுகளுக்கு மேலாக புறம்போக்கு நிலங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அதே இடத்தில் வசிக்கக்கூடிய உரிமையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் வாழ்வுரிமைக்கான ஆர்ப்பாட்டம் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய தலைவர் சக்திவேல் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பாக மக்கள் வாழ்வுரிமைக்கான ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் நடைபெற்றது. 2006ஆம் ஆண்டு முதல் ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து போராட்டங்களை முன்னெடுத்து வரக்கூடிய தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி 60 ஆண்டுகளுக்கு மேலாக புறம்போக்கு மற்றும் நீர்நிலை ஒட்டிய பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து அதே இடத்தில் வசிப்பதற்கான உரிமையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது. இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களின் வாழ்விடங்களில் இருந்து நீக்குவது தவறானது என்றும் அதே இடத்தில் வசிப்பதற்கான உரிமையை மத்திய மாநில அரசுகள் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் வாழ்வுரிமைக்கான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கக்கூடிய மக்களை தொடர்ந்து அதே இடத்தில் வசிப்பதற்கான உரிமையை வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தேர்தல் அறிக்கையாக வழங்கி களம் காண்போம் என தமிழ்நாடு முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய தலைவர் சக்திவேல் தெரிவித்துள்ளார். முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பாக மக்கள் வாழ்வுரிமை ஆர்ப்பாட்டம் இன்று சென்னை ராஜரத்னம் அரங்கிற்கு வெளியே நடைபெற்றது. இதனுடைய அடிப்படை கோரிக்கையாக 60-70 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு புறம்போக்கு நிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதே இடத்தில் வாழ்வதற்கான உரிமை அளிக்கப்பட வேண்டும். இந்த அடிப்படையிலே தான் தொடர்ந்து தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இதை ஒரு இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் தமிழ்நாடு அரசும் சரி, தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடுகளும் சரி, ஏழை எளிய மக்களின் சார்பால் நிற்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த ஏழை எளிய மக்கள் வாழ்ந்து வரக்கூடிய இத்தகைய அரசு புறம்போக்கு நிலங்கள், அது நீர்நிலைகளாக இருந்தாலும் சரி, மேய்ச்சல் புறம்போக்குகளாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த வகையான அரசு புறம்போக்குகளாக இருந்தாலும் சரி, அதில் 60 ஆண்டுகளாக வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அங்கே அவர்கள் தொடர்ந்து இருக்க சொல்வதுதான் இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படையில், அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் அது உரிமையாக இருக்கும். அதுதான் ஒரு வாழ்வுரிமையாக இருக்கும். எனவே அந்த வாழ்வுரிமையை எந்த காலத்திலும் எந்த அடிப்படையிலும் பறிக்கக்கூடாது. அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டு அவர்களை அங்கே வாழ்விடங்களில் இருந்து நீக்கிவிட்டு அந்த இடங்களிலே மீண்டும் நீர்நிலைகளாகவோ அல்லது மேய்ச்சல் புறம்போக்காகவோ மாற்றுவது என்பது மனித உரிமைக்கு எதிரானது என்ற அடிப்படையிலே தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இதை இயக்கமாக நடத்தி வருகிற தொடர்ச்சியாக இன்றைக்கு சென்னையிலே நடைபெற்ற இந்த போராட்டம் நடந்திருக்கிறது. இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஏழை எளிய மக்களினுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதிலும் இருந்து வருகை தந்திருந்த 500க்கும் மேற்பட்ட தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர்.